கண்மணி கண்மணி பொண்ணுவோட ஒத்தாசை பண்ணாம இங்க என்னமா நீ பண்ணிட்டே இருக்கிற, விளையாடிட்டே இருக்கிறீமா நீ? அப்பா நான்லாம் அப்படியே போய் அண்ணிக்கிட்ட கேட்டேன். அண்ணி தான் வந்துட்டு நானே சேரீ கட்டிக்கிறேன், நானே மேக்கப் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாங்கப்பா. கண்ணு நல்ல நேரம் முடிய போகுதுமா, மேக்கப் போட்டு வரைக்கும் போகுது, போய் தேனை கூட்டிட்டு வாமா. சரிப்பா. அப்பா உள்ள அண்ணி காணுப்பா. இங்க பாருங்க, பட்டு புடவை இதெல்லாம் அப்படியே இருக்கு. அது மட்டும் இல்லாம பின்வாசல் வர திறந்திருக்குப்பா. தெரியலப்பா. ஐயா உள்ள ட்ரெஸ்ஸிங் டேபிள் மேல இந்த லெட்டர் இருந்துச்சுங்க ஐயா. அம்மா படிமா, என்ன படிச்சு சொல்லும் போது அம்மா அப்பாவுக்கு தேன்மொழி எழுதுவது. நான் இப்போ செஞ்சிருக்கிற காரியம் மன்னிக்க கூடியதில்லை, எனக்கு தெரியும். ஆனால் எனக்கு வேற வழி எதுவும் தெரியல. நான் தென்காசியில் படிக்கும்போது கூட படித்தேன். மோகனை 5 வருஷமாக விரும்புகிறேன். இதை பல சந்தர்ப்பங்களில் உங்ககிட்ட சொல்ல நினச்சேன், ஆனால் என்னால் சொல்ல முடியல. நீங்கள் திடீர்னு ஒரு வாரத்தில் இந்த கல்யாணத்தை முடிவு பண்ணிட்டீங்க. மனசில் மோகனை நினச்சிக்கிட்டு தேவமாவும் மாமாவுக்கு கழுத்து நீட்டி அவரை ஏமாத்த என் மனசு இடம் கொடுக்கல. பெரிய மாமா, தேவ மாமா, ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடுங்க. நான் மோகனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவர் கூட போகிறேன். சாரிம்மா, சாரிப்பா. மனோ சாரிடா, நீ என்ன வெறுத்துடாதடா. கொண்டைய கெடுக்கிறதுக்கு ஒரு பேனு, குளத்தை கெடுக்கிறதுக்கு ஒரு பொண்ணுங்கிற மாதிரி சண்டாளி இப்படி ஊரையே கூட்டி அசிங்கப்படுத்திட்டு போயிட்டாங்க. அம்மா பிறந்தவள என் பையன் கழுத்துல மாலைய போட்டு என் கழுத்தையும் சேர்த்து அடிச்சிட்டீங்களா? இது உன் பொண்ணு மட்டும் போட்ட திட்டமா இல்ல நீங்க எல்லாரும் சேர்ந்து நடத்த நாடகமா? அப்படி எல்லாம் சொல்லாதண்ணா, சத்தியமா எங்களுக்கு எதுவும் தெரியாதுண்ணா. நீ ஏன் அழுவுற? நீ எதுக்கு அழுவுற? நீ எல்லாம் அழுகவே கூடாது. உன்னை இத்தனை நாளா மொத்தமா நம்பி நாசமா போன பாரு, நான் தான் அழுவணும். அப்படியெல்லாம் பேசாதண்ணா. சத்தியமா அந்த சண்டாளி மனசுல இப்படி ஒரு எண்ணம் இருக்குன்னு எனக்கு தெரியாம போச்சுண்ணா, தெரியாம போ. இது நல்லா இருக்கு. நாளும் 5 வருஷமா ஒருத்தனை விரும்புறேன்னு சொல்றா, பெத்த தாய் உனக்கு தெரியாதுன்னு சொல்ற. இதெல்லாம் நம்பருக்கு நான் என்ன பைத்தியக்காரனா? பைத்தியக்காரன் தான் நான், பைத்தியக்காரன் தான் நான். இது வரைக்கும் ஆண்டவங்கிட்ட எனக்காக நான் எதுவுமே வேண்டியதில்லை. என் தங்கச்சி நல்லா இருக்கணும், என் தங்கச்சி குடும்பம் நல்லா இருக்குன்னு தான் வேண்டியிருக்கிறேன். ஏன்னா என் பையனும் பொண்ணு தாய் இல்லாதவங்க, தாய் இல்லாத அவங்களுக்கு தாய்க்கு தாயாவும் அத்தைக்கு அத்தையாவும் இருப்பினியதான். ஏமா ஏன் என் காலில் விழுற? என் காலில் விழ நீ யாரு? உனக்கு நான் தான் யாரு? இப்படி எல்லாம் பேசி உன் தங்கச்சி நீ வெறுத்துறாதனா, தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பேசாதனா. தங்கச்சியா? தங்கச்சியா? எனக்கு தங்கச்சின்னு ஒருத்தி இருந்தா அவ இந்த நிமிஷம் செத்துட்டா. இப்படி எல்லாம் சொல்லாதனா, தயவு செஞ்சு இந்த மாதிரி எல்லாம் பேசாதனா. கண்மணி, கிளம்புங்க போலாம்.
கண்மணி, உன் மனசுல ஏதாவது எண்ணெய் இருந்தா அத இந்த இடத்துலயே இந்த நிமிஷம் குழி ஓந்தி பொறிச்சிரு. இனிமே இந்த குடும்பத்துக்கு நமக்கு எந்த சம்மதமே கிடையாது. மச்சான் மச்சான் நாங்க இப்போ நீல குளிஞ்சு இருக்கிற மச்சான், நீல குளிஞ்சு இருக்கிறவே வாத்தியா பேசி எங்க அசிங்கப்படுத்தாதீங்க மச்சான். எல்லாம் இருந்தாலும் பேசி தீர்த்துக்கோ மச்சான், பேசி தீர்த்துக்கோ. போதியா போது, உங்களை நான் நம்பினதும் போது, நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன நட்டாத்துல விட்டதும் போது. எனக்கு தங்கச்சின்னு ஒருத்தி இருந்தா இப்ப வரைக்கும் அவளுக்கு செய்ய வேண்டிய சீரையெல்லாம் முறையா செஞ்சுட்டேன். அவ இப்ப செத்து போயிட்டான். நான் அவளுக்கு செய்ய போற கடைசி சீரு. நாங்க என்ன செய்ய போறோம்? நான் போடுற பிறந்த இடத்து கோடி இதோட எல்லாமே முடிஞ்சு போச்சு. பிள்ளைய பத்தாலே நம்ம வாழ்க்கையை பாத்தியா? எல்லாரும் வாழ்க்கை வாழ்ந்த வாழ்க்கை பொய்யா போச்சு. ஐயோ பொய்யா போச்சு. செங்கதிரே செங்கதிரே தலை தொங்கியது யாராலே? சங்கடமோ சஞ்சலமோ அதை எத்திவிடு காலாலே. உயிர் வேதனை தரும் வார்த்தையை உறவே பேசுவதோ? குயில் வீட்டையே குடை சாய்த்திட புயல் காற்று வீசுவதோ? விதியின் ஆட்டம் ஓயாதே, எதுவும் விளையாட்டே வாடாதே. செங்கதிரே செங்கதிரே தலை தொங்கியது யாராலே? சங்கடமோ சஞ்சலமோ அதை எத்திவிடு காலாலே. அருக்காணி அருக்காணி, இன்னைக்கு என்ன காலையிலேயே ஃபுல் மேக்கப்போட பளிச்சுன்னு கிளுகிளுப்பா இருக்க? யோ மாமா, அதுக்குள்ள மறந்துட்டியா? யோ அறிவிட்ட மூதேவி, இன்னைக்குதாயா அந்த லோன் தரதுக்கு லோன்காரன் வரான். இங்க பாரு, அந்த ஆளு வந்து போற வரைக்கும் நீ வாயே பேசக்கூடாது. ஏதோ எடக்க முடக்க பேசுனேன், அப்புறம் லோனே கிடைக்காது சொல்லிட்டேன். சரி சரி சரி, எனக்கு லோனு தான் முக்கியம். அதனால அந்த ஆபீசர் வந்துட்டு போற வரைக்கும் மேல ஒரு கையும் கீழே ஒரு கையும் வச்சுட்டு பொத்திக்கிட்டு இருப்பேன். அதான பார்த்தேன், காசுன்னு சொன்னா போதுமே நீ உடனே வாயான்னு பொழந்துருவியே. சரி சரி அமைதியாரு, அந்த ஆளு வரான், நடவா. இங்க யாருங்க அருக்காணி? நான் தாங்க இருக்கானி. ஆமா நீங்க யாரு? நான் மைக்ரோ ஃபைனான்ஸ் கம்பெனிலேருந்து வந்திருக்கிறேன். ஓ ஓ, நீங்க தான் அந்த ஃபைனான்ஸ் ஆபீசரா? ஆமாம் சார், நான் தான் அந்த ஃபைனான்ஸ் கம்பெனியோட ஓனர், மேனேஜர், ஆஃபீஸர், ஆளெல்லாம் நான் தான். ஆமாம் அருக்காணி மேடம், இவர் யாரு? உங்கள் தாத்தாவா? தாத்தாவா? அடி யார பாத்துறா தாத்தான்னு சொல்ற? அவன் என் பொண்டாடிடா. யோ மாமா, நான் சொல்லிருக்கேன் பேசாம இருந்தேன், வாயை தான் மூட. சார் நீங்க சொல்லுங்க சார். அது வேற ஒன்றும் இல்லை மேடம், அவர் பார்க்கறதுக்கு அப்படியே
பழைய நடிகர் பயில்வாள் ரங்கநாத் மாதிரி இருந்தாரா? உங்களை பார்க்கறக்கு அப்படியே தெரீசா மாதிரி இருக்கிறீங்களா? அதுக்கு தான் லிட்டில் கன்ஃபியூஷன் ஆயிட்டேன், அவ்வளோதான். ஆகுண்டா ஆகும், ஆகுண்டா ஆகும். நான் வந்ததுலேருந்து உன்னை பார்த்துட்டு தான் இருக்கிறேன். உன்னோட பார்வையே ஒரு சைஸா தான் இருக்குது. சார் அவரை விடுங்க சார். ஆமா எங்களோட லோன் எப்போ சார் வரும்? எல்லாம் ஓகே ஆயிடுச்சா? லோன்லாம் ஓகே ஆயிடுச்சு மேடம். ஆனால் நீங்கள் கொஞ்சம் கையெழுத்து போடணும். அப்புறம் நான் கேட்குற டாக்குமெண்ட்ஸ் கொடுத்தா நாளைக்கு உங்களுக்கு அமௌண்ட் கிரெடிட் ஆயிரும். அப்படியா? ஆமா உங்களுக்கு என்னென்ன வேணும் சொல்லுங்க சார், நான் எல்லாமே கரெக்டா கொண்டு வந்துடுறேன். மேடம், ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஆர்சி புக்கு, பாஸ்புக்கு, கேஷ் புக்கு, அப்புறம் வீட்டு பத்திரம், காட்டு பத்திரம், அப்புறம் முக்கியமா உங்க புருஷங்கிட்ட இருந்து ஒரு டைவர் பத்திரம் வாங்கிக்கங்க. அது முக்கியம், எடுத்துட்டு வாங்க போய். ஏண்டா இது என்னடா அலும்பா இருக்குது? ஏண்டா லோனு கொடுக்கறதுன்னா ஒன்னா காட்டு பத்திரத்தை கேட்பானுங்க, இல்லைன்னா வீட்டு பத்திரத்தை கேட்பானுங்க. நீங்க என்னடா புதுசு புதுசா டைவர்ஸ் பத்திரத்தை எல்லாம் கேட்டுட்டு இருக்கிறீங்க? சார், இது எங்க கம்பெனியோட ரூல்ஸ் சார். எவனாவது டியூ கட்டாம ஏமாத்திட்டு போயிட்டானா அவங்க குடும்பத்துக்குள்ள பிரிஞ்சு அவங்க குடும்பத்துக்குள்ள பூந்து புருஷன் கொண்டாடிக்கு டைவர்ஸ் கொடுத்து பிரிஞ்சு வச்சிருவான். அடேங்க அப்பா, ஆமாண்டா, நீங்க போடுற ரூல்ஸ் எல்லாமே இப்ப புதுசா தான் இருக்குது. சார் இந்தாங்க சார், நீங்க கேட்ட எல்லா பத்திரமும் இதுல பத்திரமா இருக்கு. வெரி குட் மேடம். நீங்க இந்த பேப்பர்ல கொஞ்சம் சைன் போடுறீங்களா? அப்புறம் இந்த கையெழுத்து போடுறதுக்கு ஒரு டேபிள் வேணுமே. உங்க வீட்ல இருந்தா போய் எடுத்துட்டு வரீங்களா? சார் அது ஏன் கேக்குறீங்க? எங்க வீட்ல இத்து போன பாய் கூட இல்ல, போய் டேபிள் கேக்குறீங்களே. மேடம் டோன்ட் வெரி, அழுவாதீங்க. எங்க கம்பெனிலையும் இதுக்கு ஒரு தீர்வு இருக்குது. அப்படியா? என்ன தீர்வு? ஆமா மேடம் கொஞ்சம் நகருங்க. சார் இங்க கொஞ்சம் வரீங்களா? பெரியவரே இங்க கொஞ்சம் வரீங்களா? கொஞ்சம் குனிறீங்களா? பாப்பா கையெழுத்து போடட்டும். டேய், என குனிய சொல்லு குனியிற. இந்த பெரியவரே கிரியவரேன்னு சொன்னீங்கன்னா வச்சுக்கவ, உன் கொடலை அப்படியே என் மாலையா போட்டுருவேன். என்னது இவன் உனக்கு பாப்பா, நான் கிளவனா? சரி மாமா கோச்சிக்காத மாமா, கொஞ்சம் குனிச்சு நில்லு. குனியறது ஒண்ணுதான், நிக்கிறது ஒண்ணுதான். குனி. நான் அப்படியே குனிஞ்சுக்கிறேன், பரவாயில்ல. இந்தாண்டா வா. குனிச்சு மேடம் பேப்பர்ல கொஞ்சம் சைன் போடுறீங்களா? வெயிட் பண்ணுங்க சார். கொஞ்சம் கையில் போடுங்க அப்படியே. எங்கேயோ போடுங்க. இந்த கருமை எதுக்கு? நீங்கள் தான் அழகா இருக்கிறீங்க. மேல என்னடா நடக்குது? ஏண்டா லோனுக்கு கையெழுத்து வாங்க வந்தேன், கையெழுத்து வாங்கிட்டு இல்ல, லோனை கொடுத்துட்டு முதல்ல கிளம்புறாங்க. ஓகே மேடம், நீங்க கையெழுத்து போடலாம் முடிஞ்சு போச்சு. ஆனா உங்ககிட்ட இருந்து ஒரு 5 போட்டோ வேணுமே. போட்டோவா? சார் இங்க பாருங்க, எல்லா போட்டோமே அதுக்குள்ள இருக்கு, நல்லா கண்ணு திறந்து பாருங்களே. மேடம் நோ, இது எங்க கம்பெனில அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டோம், சரியா? ஆபீசரோட 5 செல்ஃபி எடுத்தாதான் ஒத்துக்குவோம். என்ன மேடம் எடுக்கலாமா? செல்ஃபி தானே, எடுத்துட்டா போச்சு. இந்த கருமை அந்த கோணை வந்தவங்க. ஐயோ சார் இடிக்குது. ஓகே அந்த பக்கம் வளர்ந்தவர் இருக்கிற பஞ்சு மட்டம் பண்ணையா. டேய், ரொம்ப வரம்பை மீறி போயிட்டு இருக்கீங்கடா. இதெல்லாம் உங்களுக்கு நல்லது இல்லை, பாத்துக்க. மேடம் வெரி குட். எங்களோட கம்பெனியோட எல்லா ரூல்ஸும் நீங்கள் அக்செப்ட் பண்ணி கையெழுத்து போட்டீங்க. நாளைக்கு உங்கள் அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்துடும். சார் ஆமா, எங்களுக்கு எப்போ லோன் வரும்? எப்போ பணம் கிடைக்கும்? எவ்வளவு சார் லோன் வரும்? மாசம் மாசம் நாங்க எவ்வளவு கட்டணும்? மேடம் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் வந்திருக்குது. என்னது? ₹1
வட்டியே இல்லாமல் உங்களுக்கு 1,00,000 அமௌண்ட் கிரியேட் ஆகும் மேடம். லோன் வந்திருக்குது. என்னது 1,00,000? அதுவும் வட்டியே இல்லாமலையா? ஆமாம் மேடம், உங்களுக்கு 1,00,000 அமௌண்ட்டு கிரியேட் ஆயிரும். அதை வந்து நீங்கள் மாதம் 10,000 கட்டிக்கலாம். 1 ரூபா கூட வட்டி இல்லை மேடம். நல்லா புரிஞ்சுக்கும், 1 ரூபா கூட வட்டி இல்லை. ஆனால் எங்கள் டாக்குமெண்ட் ஃபீஸு ஒரு 10,000, இன்சூரன்ஸ் அமௌண்ட்டு ஒரு 5,000, அப்புறம் முதல் மாதம் டியூவு, கடைசி மாதம் டியூவு, அதை நாங்கள் முன்னாவே எடுத்து வச்சுக்கோம், உங்களை கேட்கவே வேண்டாம். அப்புறம் வர மாதம் ஞாயிற்றுக்கிழமை, மாதம் முதல் வாரம் ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு டியூ கட்டுற டேட் வந்துடும் மேடம். அதை நீங்கள் கட்ட தவறிட்டீங்கன்னா அது ஒரு பெனால்ட்டி அமௌண்ட் போட்டு 5,000 எடுத்துக்கோ மேடம். உங்களை நான் கேட்கவும் மாட்டோம், ஒன்றும் மாட்டோம். ஏண்டா ஞாயிற்றுக்கிழமை உன்னை எந்த பேங்க்லடா காணான்னு திறந்து வச்சுட்டு இருக்கிறானுங்க? சார் எங்க கம்பெனி இருக்கும் சார், 24 மணி நேரமும் இருக்கும். இருக்குண்டா இருக்கும், அதையும் நான் பார்க்குறேன். சரி, ஓகே மேடம், பாய். சார் ரொம்ப நன்றிங்க சார். நானும் ஒன்று சொல்லணுன்னு இருந்தேன். நீங்க ரொம்ப நேரமா ஜிப்பே போடாம இருக்கீங்க. ப்ளீஸ் ஜிப்பை போட்டுட்டு வெளியே போங்க சார். எப்படியா நம்ம நான் தான் வந்து போகிறேன், என்னமோ எங்களுக்கு கொடுக்குற மாதிரி. தம்பி தேவா, ஐயா தேவா, நீ இப்படி வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்கிறத என்னால் பார்க்க முடியலையா. உனக்கு அவ கிடைக்கலன்னு வருத்தப்படாதையா. இந்த ஜென்மத்தில் உனக்கான பொண்ணு அவ இல்லையா. தம்பி தேவா, அப்பா ஒன்று சொல்கிறேன், கேப்பையா? சொல்லுங்கப்பா, நான் என்ன செய்யணும்? தம்பி, நீ இங்கேயே இருந்தீன்னா திரும்ப திரும்ப நடந்ததையே நினச்சி மனசு விட்டுருவ. அதனால் நீ உடனே வெளிநாட்டுக்கே போயிருப்பா. அப்பா, நீங்கள் சொன்னால் சரிங்கப்பா. நான் இப்போவே ஃபாரின் கிளம்புறேன்ப்பா. ஆமாம், நான் எதுக்குப்பா ஃபாரின் போகணும்? தம்பி, நீ வெளிநாட்டுக்கு போனா தான் தேன்மொழிய உன் வாழ்க்கையில் இருந்தே தூக்கி எறிய முடியும்ப்பா. நானும் ஏன் தேன்மொழியை தூக்கி எறியன்னு? என்னப்பா சொல்ற? சின்ன வயசுல இருந்து தேனு உனக்குத்தானு ஆசையை வளர்த்தினேன். தென்காசிலேயே இருந்து குற்றாலத்திலேயே இருந்து எவனோ ஒருத்தன் தேனை நக்கிட்டு போவான், நான் என்னை வெறுங்கையை நக்கிட்டு போட்டான். இப்ப நாம என்னடா பண்ண முடியும்? உன் தங்கச்சி மாவா அவசரமா ஓடி போயிட்டா. அவளை தேடி கண்டுபிடிச்சு பாலும் பழமும் வாங்கி கொடுத்து ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு அனுப்பி வைக்கலாமா? டேய், உனக்கு என்ன மூளை இது காந்தி போச்சாடா? யாருக்கு? எனக்கு. அப்பனு கூட பார்க்க மாட்டேன். அருவாள் எடுத்து நடு மண்டை வெட்டி போடுவேன். ஏய் தேவா, என்ன தேவா? இங்க பாரு, எங்க போய் எங்க வந்தாலும் தேனுதான் என் பொண்டாட்டி. அது அப்படின்னு நீ தான் ஆசை காட்டின. இப்போ திடீர்னுலாம் தேனை என்னால் தூக்கி எறிஞ்சிட்டு போக முடியாது. அடுத்து நான் எப்போ ஃபாரின் போனாலும் தேன்மொழியோடு தான் போவேன். புரியுதா? டேய் டேய், இப்ப அவ இன்னொருத்த பொண்டாட்டிடா. ஐயோ, நீ எந்த உலகத்திலேயே இருக்கிற? இப்பெல்லாம் அடுத்து உன் பொண்டாட்டிய கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணுறது தான் லேட்டஸ்ட் ட்ரெண்டு. முன்னெல்லாம் இது ஃபாரின்ல தான் நடக்கும். இப்போ நம்ம நாட்டிலேயே நம்ம ஆளுங்க இப்போ வெளிநாட்டையே ஓவர்டேக் பண்ணி போயிட்டு இருக்கிறானுங்க. இப்போ நான் இதுக்கு மேலே நான் என்ன பண்ணுறதுன்னு நீ சும்மா வேடிக்கை மட்டும் பாரு.
ஐயோ இனிமே நான் என்னென்ன கொடுமையிலாம் பார்க்க போறேன்னு தெரியலையே கடவுளே. நானே புலம்பாம இருக்கிறேன், நீ ஏன் புலம்பிட்டு போற? காலையில கல்யாணம் முடிச்சிருந்தா இந்நேரம் நான் முதராத்திரி ரூம்ல இருந்திருந்தேன். நானே புலம்புல, இந்த ஆளு புலம்பிட்டு போயிட்டு இருக்கிறான். ஒழுங்கு மரத்தை போயிடு. என் கண்ணு முன்னாடி நின்னு உள்ள பண்ணிடுவேன். பாடி வழியில. அம்மா என்னை மன்னிச்சிடுமா. எனக்கு வேற வழி தெரியாம தான் நான் அப்படி பண்ணிட்டேம்மா. என்னை மன்னிச்சிடுமா. பேசாதடி நாயே. 5 வருஷமா ஊர் சுத்தின நாய்களுக்கு கல்யாணம் பண்ணதுக்கு நாக குறிச்ச முகூர்த்தம் தான் கிடைச்சுதா? அண்ணன் பையன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு எவ்வளவு ஆசையா இருந்தா, உன மாலையை கழுத்தமா நிக்க வச்சு இப்படி கண்ணீர் சித்து வச்சுட்டு அடி பாவி. அண்ணன் மூச்சுக்கு 300 தடவை ஏன் தங்கச்சி தெய்வான மாதிரி புள்ள வளர்க்க இந்த ஊர்ல யாருமே இல்லைன்னு சொல்லுவாருடி. அப்படிப்பட்ட என் அண்ணன் என்ன பார்த்து என்னடி புள்ள வளர்த்துருக்கன்னு என் மூஞ்சில காரி தும்ப வச்சுட்டு அடி பாவி. என்ன தூக்கி வளர்த்து என் அண்ணன் முகத்திலேயே முழிக்காத மாதிரி பண்ணிட்டு அடி. அம்மா நான் செஞ்சது தப்புதாம்மா. நான் எத்தனையோ தடவை உங்கள்கிட்ட இதை சொல்லணும்னு முயற்சி பண்ணம்மா. ஆனா என்னால சொல்ல முடியல. ஆனா இப்படியெல்லாம் நடக்கும்னு நான் கனவுல கூட நினைக்கலம்மா. வாய மூடி. அப்படி ஒரு நினைப்பு இருந்திருந்தா நீ இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருப்பியா? உன் அப்பனை பத்தி கொஞ்சமாவது நினைச்சு பாத்தியா? மழை மாதிரி இருந்த மனுஷன்டி சுக்குனூரா நொறுங்கி போயிட்டாருடி. என்னைக்கு சண்டாளி உன்னை பெத்தேனோ பாவம் அன்னையில இருந்து அந்த மனுஷனுக்கு என்ன வேணுங்கிறதையே மறந்துட்டாருடி. இன்னைக்கு அப்பனும் மௌனம் இந்த ஊருக்குள்ள அங்காளி பங்காளி முகத்துல முழிக்காம முக்கி போய் வீட்டுக்குள்ளே உட்கார்ந்துருக்காங்கடி. இதுக்கெல்லாம் நீ தாண்டி காரணம். ஏ இதெல்லாம் நான் எதுக்கடி உங்ககிட்ட சொல்லணும்? ஒழுங்கு மறந்த வெளியில போயிடு, இல்ல ஒரு மாமனை எடுத்து மயில எடுத்து விட்டுருவேன். அம்மா நான் போறேம்மா. ஒரே ஒரு தடவை தம்பியை மட்டும் பார்த்துட்டு போயிடுறேம்மா. மனவை கூப்பிடுமா. ஏய் ஏன் மவனை நீ என்னத்துக்கடி பார்க்கணும்? உன் கூட பிறந்த ஒரு காரணத்துக்காக பாவண்டி அவன் மனசுல இருந்த ஆசையெல்லாம் குழி தோண்டி புதைச்சிட்டு இடிஞ்சு போய் உக்காந்துருக்காண்டி. ஏய் இத்தனை பேரோட ஆசையை கெடுத்து நிம்மதியை கெடுத்து மானத்தை கெடுத்து நீ என்ன தடி அப்படி சாதிக்க போற? ஒரு நிமிஷம் ஆயப்படுற கஷ்டத்தையும் அவங்க மான மரியாதை போகணுங்கிற நினைப்பு உன் மனசுல இருந்திருந்தா இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருப்பியாடி. ஏய் இப்ப இதெல்லாம் உனக்கு தெரியாதுடி. நாளைக்கு உனக்கும் ஒரு புள்ள பிறக்கும், உக்கதாட்டி தெரியும். அப்ப வயித்துல நெருப்ப கட்டிட்டு இருப்ப பாரு. அப்பதான் நீ இந்த பெத்தவங்களோட வலி என்னன்னு உனக்கு தெரியும். ஏய் நான் வயிறு அடிச்சு சொல்றேன்டி, நீ நல்லா இருக்க மாட்டடி. நீ நாசமா போயிடுவ. நீ நல்லாவே இருக்க மாட்ட, நாசமா போயிடுவ. வேணாங்கம்மா வேணாம். நல்லவங்க வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா அது சாபமாயிடும். இங்கே நடந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நான் தான். என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க.
மனசு நொந்து போய் கிடக்குறாரு. அவரை ஏன்டா மேலும் மேலும் காயப்படுத்துற? ஆமாண்டா, அவர் மட்டும்தான் மனசு நொந்து போயிருக்கிறாரு. நான் அப்படியே குழு குழுன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன் பாரு. அப்படித்தானே? ஏன்டா மச்சான் இப்படி பேசுற? பின்ன எப்படா பேசுறது? டேய் மச்சான் கோடி, எங்கடா இருக்க? டேய் கோடி இங்க தாண்டா இருக்கேன். இவனுங்களுக்கு சரக்கு டெலிவரி பண்றதா நம்மள வச்சிருப்பானுங்க போல. ஏய் என்னது? ஏன்டா எல்லாம் ரெடியா இருக்கா? எல்லாம் சரியா இருக்கு. நீ கேட்ட நாட்டுக்கோழி மட்டும் கிடைக்கல. அப்புறம் நம்ம செல்விகா கடையில சைடிஷ்லாம் வாங்கிட்டு வந்தாச்சுடா. சரி சரி எடுத்து வை. ஓகே. இந்தாடா மச்சான் குடிடா. டேய் எனக்கு சரக்கு வேண்டாம்டா. குடிடா, எல்லாம் சரியா போயிரு. ஏய் வேண்டாம்டா, எனக்கு ஏய். சரக்கு அடிக்கிற மூடே இல்லடா. ஏய் வேண்டாம்லாம் சொல்லக்கூடாது. முதல்ல நீ ஃபுல்லா சரக்கு அடிக்கணும். அப்புறம் உனக்கு ஈக்குவலா நாங்களும் சரக்கு அடிக்கணும். அப்பதான் ஒரு சுமூகமான முடிவுக்கு வர முடியும். ஆமாடா மச்சான். எனக்கு அது மூடே இல்லடா. ஏய் எனக்கு வேண்டாம்டா. ஏய் வேண்டாம்டா. ஏய் வேண்டாம்டா. ஏண்டா வேண்டாம் வேண்டாம்னு தட்டி விடவும் மாட்டேங்கிற, கரக துப்பவும் மாட்டேங்கிற, நீ பாட்டுக்கு மடக்குன்னு குடிக்கிறியாடா? இங்க பாரு, இந்த நிமிஷத்தோட இது வரைக்கும் நடந்த எல்லாத்தையும் கெட்ட கனவா நினைச்சு மறந்துடுற மச்சான். எது கெட்ட கனவா நினைச்சு மறக்கிறதா? டேய் இது வரைக்கும் நாங்க நினைச்சதெல்லாம் வெறும் கனவுல தான்டா. என்னோட வாழ்க்கை கனவுலையே ஆரம்பிச்சு கனவுலையே முடிஞ்சிருச்சுடா. என்ன தேவா இப்படி ஒரு லவ் ஃபெயில் இருக்கு, வாழ்க்கையே போன மாதிரி நினைக்கிறேன். நான்லாம் 4-5 லவ் ஃபெயிலியர் ஆயிருக்கு. அதுலயும் நான் கடைசியா லவ் பண்ண பொண்ணு எனக்கு ஃபேன் செட்லாம் எடுத்து கொடுத்துருக்காடா. சும்மா இருடா. எப்ப எதை பேசுறேன்னே தெரியாம. டேய் தேவா, நீ உடனே ஃபாரின் கிளம்பு. அப்பதான் நீ நடந்த எல்லாத்தையும் மறந்துட்டு நிம்மதியா இருப்ப. சரியா? எதை மறக்க சொல்ற? எதைடா மறக்க சொல்ற? என்னால எதையும் மறக்க முடியாது. மறக்காம என்னதாண்டா பண்ண முடியும்? அவதான் உன்னை வேண்டவே வேண்டான்னு தூக்கி எடுத்துட்டு போயிட்டால. டேய் அவ வேணா என்ன வேண்டான்னு தூக்கி எறிஞ்சிட்டு போயிடலாம்டா. என்னால அப்படிலாம் செய்ய முடியாதடா. இந்த ஜென்மத்துல தேன்மொழி தாண்டா என் பொண்டாட்டி. இத யாராலையும் மாத்த முடியாது. டேய் பைத்தியாரா, நான் சொல்றத கொஞ்சமாவது புரிஞ்சுக்கடா. ஏன்டா இப்படி பண்ற? டேய் மச்சான், நீ என்ன புரிஞ்சுக்கடா. வாழ்க்கைன்னு ஒன்று இருந்தா அது என் தேன்மொழியோட தான்டா. இல்லைனா நான் செத்துருவேன்டா மச்சான். ஏய் மச்சான், இப்படிலாம் பேசிட்டு இருக்காத. தேன்மொழி ஒன்றும் மல்டி மில்லியன் கூட ஓடல. அவ ஒரு அனாதை அன்னாடுங்காட்சி கூட தாண்டா போயிருக்கா. பகட்டா வாழ்ந்தவ ஒரு 10 நாள் கூட தாக்கு பிடிக்க மாட்டாடா.
கோடி சொல்றது சரினா தானே மச்சான். வீணா அதை நினைச்சிட்டு நீயும் டென்ஷன் ஆகி அப்பாவையும் டென்ஷன் பண்ணாத, சரியா? புரியுதுடா, புரியுது. டேய் நண்பா கோடி, சரக்கு தீந்து போச்சுடா, போய் ஒரு புல்லு வாங்கிட்டு வாடா. இப்ப இருக்கிற நிலைமைக்கு உனக்கு வாங்கி கொடுத்தாலும் கட்டுப்படி ஆகாது. இன்னும் டைம் இருக்கு. வண்டி எடுத்தா நம்ம பண்ணையாருக்கே போயிடலாம். ஆமாடா மச்சான், கிளம்பலாம். வா போலாம். நீ என்ன இல்லாத இடுப்பால இடிக்காத நீ என்ன கத்தாழ கண்ணால குத்தாத நீ என்ன போட்டு கண்கள் ஜன்னலில் கதவினை கூட்டு கண்ணே தலையாட்டு காதல் விளையாட்டு கத்தாழ கண்ணால குத்தாத நீ என்ன இல்லாத இடுப்பால இடிக்காத நீ என்ன பூத்த மேலாக்கு நீ தள தளவென இருக்கும் பல்லாக்கு நீ பளபளவென பேசும் உள்நாக்கு நீ ஐயாவே ஐயாவே அழகிய பாருங்க அம்மாவும் அப்பாவும் இவளுக்கு யாருங்க பெண்ணிலா சொந்தக்காரிங்க கத்தாழ கண்ணால குத்தாத நீ என்ன இல்லாத இடுப்பால இடிக்காத நீ என்ன கண்கள் வாய் பேசுதே பல பலவென பற்கள் கண் கூசுதே பகல் இரவுகள் என்னை கொண்டாடுதே உன்னோட கஞ்சாட இலவச மின்சாரம் அன்றோழி நான் தூங்க நீதானே பஞ்சாரம் உன் மூச்சு காதல் ரீங்காரம் கத்தாழ கண்ணால குத்தாத நீ என்ன இல்லாத இடுப்பால இடிக்காத நீ என்ன கூந்தல் கூரையில் குடிசைய போட்டு
தேனே தேன்மொழி என்ன பண்ற? என்னடா டிஃபன் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டேன். என்ன பண்ணுவாங்க? நம்ம 2 பேருக்கும் டிஃபன் செஞ்சுட்டு இருந்தேன். யாரு நீயா? நான் தான். உனக்கு டிஃபன்லாம் பண்ண தெரியுமா? ஏன் அப்படி கேட்ட? என்ன டிஃபன் பண்ற? அதுவா, யூடியூப்ல பார்த்து உப்புமா கிண்டிட்டு இருந்தேன்டா. உனக்கு உப்புமாலாம் பண்ண தெரியுமா? அதான் சொன்னேன்ல, யூடியூப்பை பார்த்து கஷ்டப்பட்டு செஞ்சேன். உலகத்திலேயே உப்புமா பண்றதுக்கு யூடியூப்பை பார்த்து பண்ற பொம்பளை நீயா தான் இருப்படி. என்ன கிண்டலா? கிண்டலும் இல்ல சுண்டலும் இல்ல. பயங்கரமா பசிக்குது, போய் எடுத்துட்டு வா சாப்பிடலாம். ஒரே நிமிஷம் வந்துடுறேன். வாவ், என்ன உப்புமா ஒரே கலர்ஃபுல்லா இருக்குது. நீ சாப்பிட்டியா? ஏய், நான் சாப்பிடல. நீ வரதுக்கு தான் வெயிட்டிங். ஃபர்ஸ்ட் நீ தான் சாப்பிடணும். கட்டிட்டு வந்தவளும் சரி, நடிக்க வந்தவளும் சரி, என்ன வச்சே டெஸ்ட் பண்றாங்கப்பா. சரி சரி. என்னடா மூச்சு அப்படி போகுது? காக்குது காக்குது, தண்ணி வேண்டாம் தண்ணி வேண்டாம். ஐயோ ஏமா உப்புமால எண்ணத்தமா போட்ட இந்த காரம் காக்குது. இல்ல, யூடியூப்ல சொன்ன மாதிரி நான் எல்லாம் கரெக்டா தான்டா போட்டேன். அப்புறம் எப்படி இப்படி காருது? என்ன கேக்குறியா நீ? ஏதாவது மாத்தி போட்டுட்டியான்னு யோசிச்சு பாரு. ஆ, ஆ, அது மாத்தி போடலடா. 1 கிளாஸ் ரவாவுக்கு 3 மிளகான்னு போட்டிருந்தாங்க. வீட்டில் மிளகா இல்லை, அதான் 1 கிளாஸ் ரவாவுக்கு 3 ஸ்பூன் மிளகா பொடி போட்டேன். மிளகா பொடி போட்டையா? இந்த 3 ஸ்பூன் மிளகா பொடி போட்டா நாளைக்கு காலையில எந்திரிக்க முடியாது, பின்னாடி ரெட் லைட் தான் எரியும். இப்ப என்னடா பண்றது? இது என்ன கொண்டு போய் சோமவனம் பேன கோலுக்கா கொடுக்க முடியும்? ஹோட்டல்ல தான் சாப்பிடணும். ஹோட்டல்லையா? ஆமா. ஏற்கனவே 2 நாள் கடை ஃபுட்டு தான். சீ, காசு தான் வேஸ்டா போகுது, டேஸ்ட் ஒண்ணுமே இல்லை. உண்மைதான், புரியுது. என்ன பண்றது? இன்னையோட நம்ம கையில இருக்கிற காசும் முடிஞ்சிடும். இருந்தாலும் நாளைக்கு 1ஆம் தேதி சம்பளம் அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிரும். செலவுக்கு பயம் இல்லை, பணம் கிடைச்சிரும். ஏண்டா, கல்யாணத்துக்கு முன்னாடி 3 லட்ச ரூபா பேங்க்ல இருக்குன்னு சொன்னேன், அதுக்குள்ள 3 லட்ச ரூபா செலவாயிருச்சா? அப்படியே 3 லட்சம் அப்படியே இருக்கும். மேடமுக்கு தாலி செயின், ஃபோனுக்கு ரீசார்ஜ், இந்த வீட்டுக்கு வாடகை, அட்வான்ஸு, அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாமே செலவாயிடுச்சு. இருந்தாலும் கவலைப்பட வேணாம். நாளைக்கு காலையில் 9 மணி ஆனால் அக்கௌண்ட்டில் சேலரி கிரெடிட் ஆயிரும். செலவுக்கு பணம் கிடச்சிரும். இது பேர் தாலி செயின், வீட்டுக்கு அட்வான்ஸ் இதெல்லாம் ஓகே தான். இந்த ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் இதெல்லாம் இப்போ நமக்கு தேவையா? தேவையில்லாத செலவு தானே. எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவார், மனுஷங்க கையில் 50 100ன்னு இருந்துகிட்டே இருக்கணும். எந்த டைமில் என்ன நடக்குன்னே தெரியாது, காசு எப்பயும் கையில் இருந்துட்டு இருக்கணும் சொல்லுவார். சரிம்மா, ஓகே. இனிமேல் என்னோட ஏடிஎம் கார்டையும் உங்கள்கிட்டயே தந்துடுறேன். சேவிங்ஸாக இருந்தாலும் சரி, செலவாக இருந்தாலும் சரி, நீயே பார்த்துக்கோ. இப்போ எனக்கு பசிக்குது, நான் போய் சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டோமா? எனக்கு பசிக்கல, நீ வேணா போயிட்டு சாப்பிட்டுட்டு வாடா. எனக்கும் பசிக்கல. உப்புமா காரமாக சாப்பிட்டதுனால உதனை மட்டும் எரியுது. அதுக்கு இப்போ என்ன பண்ணலாங்கிற? அதனால 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 இப்ப எதுக்கு நீ பக்கத்துல வர? அம்மா, என்ன அம்மோ? லைட் ஆஃப் பண்ணிடலாமா? எது? இப்ப எதுக்கு லைட் ஆஃப் பண்ண சொல்ற? நீ தானே சொன்ன நைட்டு 10 மணிக்கு மேலே லைட் எரிஞ்சா கரண்ட் பணம் ஜாஸ்தியாக வந்துடும், அதனால ஆஃப் பண்ணிடலாமா? ரொம்ப தான் மிச்சம் பண்றேன். சி பட பொறுக்கி. அம்மா,
பிரம்மனிடம் மனு கொடுக்க போயிருந்தேன், நீ என் மனைவியாக வேண்டும் என்று. ஆண்டு பல காத்திருக்க வேண்டும் என்று அவன் சொன்னான், ஆயுள் வரை காத்திருப்பேன் என்று நானும் சொல்லி வந்தேன். என் ஆசை நிறைவேறுமா என் தோழி நீயும் சொல்லம்மா. நடக்கும் நடக்கும் நான் கூட சொல்கிறேன். அழகே பிரம்மனிடம் மனு கொடுக்க போயிருந்தேன், நீ என் மனைவியாக வேண்டும் என்று. சுமப்பதினால் இதயமும் கருவறைதான், மனதால் நானும் அன்னையே மறவேன் என்று முன்னையே. நான் பாலைவனத்தில் விதை போல், நீ பருவம் தந்த மழை போல், என் காதல் செடியில் பூவும் பூத்ததே. உன் விழி திறந்திருந்தால் விடியலி தேவையில்லை, உன்னை நான் துறந்திருந்தால் உயிரது சொந்தமில்லை. இத்தனையும் இனி கிடைக்குமா? கிடைக்கும் கிடைக்கும் நான் கூட சொல்கிறேன். அழகே பிரம்மனிடம் மனு கொடுக்க போயிருந்தேன், நீ என் மனைவியாக வேண்டும் என்று. ஏன் இந்த பிறவி என்று இதுவரை நினைத்திருந்தேன், உயிரே உன்னை பார்த்ததும் உலகே புதியதானதே. என்னை படைத்த அந்த தெய்வம், என்னை சுமந்த அந்த தெய்வம், இவை இரண்டும் உந்தன் கண்ணில் பார்க்கிறேன். பருவங்கள் ஓடிப்போம், உருவங்கள் மாறிப்போம், உன் மீது கொண்ட காதல் உயிரையும் தாண்டி வாழும். சொன்னதெல்லாம் இனி நடக்குமா? நடக்கும் நடக்கும் நான் கூட சொல்கிறேன். அழகே பிரம்மனிடம் மனு கொடுக்க போயிருந்தேன், நீ என் மனைவியாக வேண்டும் என்று. ஆண்டு பல காத்திருக்க வேண்டும் என்று அவன் சொன்னான், ஆயுள் வரை காத்திருப்பேன் என்று நானும் சொல்லி வந்தேன். என் ஆசை நிறைவேறுமா என் தோழி நீயும் சொல்லம்மா. நடக்கும் நடக்கும் நான் கூட சொல்கிறேன். ஏண்டி அழுவுற? ஏய் கண்மணி, ஏன் அப்பா எது தீனி வாங்கி திங்கிறதுக்கு காசு தர மாட்டேன் சொல்லிட்டா? போமாம்மா, உனக்கு எப்போ பார்த்தாலும் விளையாட்டு தான். நான் இப்போ எவ்வளோ சீரியஸாக இருக்கு தெரியுமா? ஐயோ சீரியஸா இருக்கிறியா? இல்லையே, வயிறுக்கு இது வலிக்குதா? நீயே மிச்சரு முறுக்கு கார சேவுன்னு உள்ள கேஸ் ஐட்டமா வாங்கி தின்றுப்பின்னு நினைக்கிறேன். அதனால தான் வயிறு வலிக்குன்னு நினைக்கிறேன். போமாம்மா, உனக்கு எப்போ பார்த்தாலும் விளையாட்டா போச்சு. வீட்டில் எவ்வளோ பிரச்சனை போயிட்டு இருக்கு தெரியுமா? பிரச்சனையா? என்ன பிரச்சனை? ஆமாம்மாம்மா, வீட்டில் எப்போ பார்த்தாலும் அண்ணனும் அப்பாவும் சண்டை போட்டுட்டே இருக்காங்க. அப்பா சரியா சாப்பிட்றதே இல்லை. அண்ணன் தினமும் வீட்டுக்கு வரும்போது குடிச்சிட்டு தான் வருது.
பாரு கண்மணி, இந்த பிரச்சனையெல்லாம் உடனே பேசி தீர்க்க முடியாது. வலிகளும் வேதனையும் வார்த்தையில் சொல்ல முடியாது. எனக்கு அந்த வலி இருக்க தான் செய்யுது. நான் அதை வெளிக்காட்டுன்னா அப்பாவும் அம்மாவும் உடஞ்சி போயிடுவாங்க. அதனால் இதை கொஞ்ச நாள் அப்படியே விடு, போக போக சரியாயிடும். மாமா, அண்ணனை பார்த்தா பாவமா இருக்கு. அது மட்டும் இல்லாம பயமாவும் இருக்கு. ஏமாமா, இனிமேல அப்பாவும் அத்தையும் பேசிக்கவே மாட்டாங்களா? ஏ, ஏண்டி இப்படிலாம் கேட்டுட்டு இருக்கிற? இல்ல மாமா, அன்னைக்கு அப்பா தானே சொன்னாரு, நான் செத்தா கூட நீ மூஞ்சில முழிக்க கூடாதுன்னு அப்பா சொன்னாருல்ல. அதெல்லாம் ஏதோ ஒரு கோவத்தில் சொன்னது. நாளாக நாளாக எல்லாம் மாமாவோட மனசு மாறும். சரியா? நம்ம குடும்பம் எப்பவும் போலவே கூடி சீக்கிரம் ஒன்று சேரும், கவலைப்படாது. ஏன் மாமா, அப்படி மட்டும் ஒன்று சேரலைனா நீ என்னை கட்டிக்கவே மாட்டியா? ஏண்டி இப்படி கேட்டுட்டே இருக்கிற? இல்லை மாமா, அந்த பக்கத்து வீட்டு தேவி இருக்காள, அவ தான் சொன்னா உன் மாமா நிறைய படிச்சவரு, நீ 10ஆம் கிளாஸே பெயிலு, அது மட்டும் இல்லாமல் நீ பார்க்கறக்கு அழகாவே இல்லை, அதனால இந்த சண்டையை சாக்க வச்சு உன் மாமா உன்னை கட்டிக்க மாட்டேன்னு சொன்னா. தேவி சொன்னாளா இல்லை நீயா கேட்குறியா? நானும் கேட்கல, அந்த தேவி தான் சொன்னான். நீ ஒன்று பண்ணு, முதல்ல அந்த தேவியோட ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணு, அப்போதான் நீ உருப்பிடுவ. ஏன் மாமா, இங்கே பாரு மாமா, தேனு எங்கள் அண்ணனை ஏமாத்தின மாதிரி நீயும் என்னை ஏமாத்தின மாட்டில. நீ மட்டும் என்னை கட்டுக்கலைன்னா நான் செத்து போயிடுவேன். இப்படிலாம் பேசாதடி, சரியா? இங்க பாரு கண்மணி, நம்ம 2 பேர் குடும்பத்திலையும் இப்போ சூழ்நிலை சரியில்லை. இப்படியே இருந்துடாது. தேவா மச்சான் ரொம்ப பாவம், எந்த தப்புமே பண்ணாமல் தண்டையினை அனுபவிச்சுட்டு இருக்கிறார். மாமாவோ அதே மாதிரி தான், மனசால் ரொம்ப நொந்து போயிருப்பார். இந்த மாதிரி நேரத்தில் நாம் 2 பேரும் அவங்களுக்கு தெரியாமல் இப்போ இங்கே மீட் பண்ணிக்கிறது தப்பு. அதனால் கொஞ்ச நாள் பொறுமையாரு, யார் எது சொன்னாலும் அதை காதில் வாங்கிக்காத, சரியா? சரி மாமா. இங்கே பாரு கண்மணி, கண்ணுக்கு பிடிச்சவங்களை கட்டிக்கிறதுக்கு பேர் உண்மையான காதல் இல்லை, மனசுக்கு பிடிச்சவங்களை கட்டிக்கிறது தான் உண்மையான காதல், உண்மையான கல்யாணம். இந்த ஜென்மத்தில் என் மனசுக்கு பிடிச்சவ நீ மட்டும்தான். ஏமாம்மா, நானா உனக்கு அவ்வளோ பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும்டி. இப்போ மாமா காணம் தேடுவாரு, நீ வீட்டுக்கு கிளம்பு, சரியா? சரி மாமா, ஆனால் இன்னும் கொஞ்ச நாளில் எனக்கு பிறந்த நாள் வருது. அப்போது நீ என்னை பார்க்க வரும்போது எனக்கு கிஃப்ட் வாங்கிட்டு வரணும், ஓகேவா? கண்டிப்பாக வாங்கிட்டு வரேன். நீ இப்போ கிளம்பு, மாமா காணான்னு தேடுவார். பாய். அப்படியே அந்த குச்சி மிட்டாய் குருவி ரொட்டி வாங்கிட்டு வரையா? கண்டிப்பாக வாங்கிட்டு வரேன், சரியா? பாய். எப்படியோ ஊருக்குள்ள ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி ஆரம்பிச்சு கோடியே சம்பாரிச்சு வச்சுட்டோம். இப்போ அந்த பணத்தை எங்கே வைக்கிறதா எனக்கும் தெரியல. ஒருவேளை பேங்களுக்கு இது போட்டலாமா? பேங்கில் போட்டால் இன்கம் டேக்ஸ் பிரச்சனை வருமே. பேசாமல் ரியல் எஸ்டேட்டில் போட்டுருவோமா? வேணாம், மண்ணுக்குள்ளே போட்ட காசை நாம மண்ணோட வர வரைக்கும் அனுபவிக்க முடியாது. பேசாமல் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருவோமா? கட்சி ஆரம்பிக்கணும்னா ஃபேமஸ் ஆகணுமே. ஃபேமஸ் ஆகணும்னா நம்ம சினிமாவில் நடிக்கணும். சினிமாவில் நடிக்கிறதுக்கு ஒரு அழகான ஒரு கதாநாயகி வேணும். அப்புறம் ஒரு கதை வேணும். என்ன பண்ணலாம்? சீக்கிரம் இந்த 2ஐயும் கண்டுபிடிக்கணும்.
ஏதோ ஒரு நல்ல படமா எடுத்து லைஃப்பில் செட்டிலானா போதுமாப்பா சாமி. என்ன பண்ணுறது? சார் நீங்களா? ஆமா, இங்க என்ன பண்றீங்க? அருகாணி அப்படி என்ன நிமிஷம்? அடாடாடாடா. சீ, என்னடா? என்ன? அடாடாடா. அப்பப்பப்பப்பப்பா. அட சாமி. சார் என்ன சார் நீங்க என்ன அப்படி பாக்குறீங்க? நீங்க என்ன சினிமா டைரக்டரா என்ன? என்னமோ சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கீங்க. அருகாணி ஒரு நிமிஷம் பேசாத, அங்கேயே நில்லு. ஏன்? நீ கை தூக்கு, ஒரு கை தூக்கு. கை தூக்குறதா? தூக்கு, அந்த கை தூக்கு. அப்படியே இந்த பக்கம் திரும்ப, அப்படியே பின்னாடி வச்சு நட, அப்படியே இங்க வா, நட நட நட, அட நட நட நட. அப்பா அடி, நம்ம படத்துக்கு ஒரு கதாநாயகி கிடைச்சிட்டாடா, கிடைச்சிட்டா. என்னது கதாநாயகியா? நானா? சார் என்ன சார் சொல்றீங்க? ஆட ஆமா இருக்கானே, நான் எடுக்க போற முதல் படத்துக்கு நீ தான் கதாநாயகி. சார் நான் என்ன அவ்வளவு அழகாவா இருக்கேன்? என்ன இருக்கானி இப்படி கேட்டு போட்ட? ஒரு பக்கம் பார்த்தா குஷ்பு மாதிரி இருக்க, இன்னொரு பக்கம் பார்த்தா ரம்பா மாதிரி இருக்கிற. அப்படியே நீ நடக்கும்போது அப்பா அப்படியே மொத்த கதாநாயகிகளையுமே சேர்ந்து கலந்து வச்ச கலவினி நீ. சார் நீங்க உண்மையவே சொல்றீங்க? அதுக்கானி நான் உண்மையை மட்டும்தான் பேசுவேன், உனக்கு தெரியாதா? தெரியாதே. தெரிஞ்சுக்கோ இருந்து. சார் ஆமா இந்த படத்துக்கு ஹீரோ யாரு சார்? ஆனா பைத்தியாரு இனி இப்படி கேட்டு போட்ட? நான் எடுக்கிற படத்துக்கு ப்ரொடியூசர், ஹீரோ, டைரக்ஷன் ஆளெல்லாம் நான் தான். என்ன ஒரு நல்ல கதை சிக்க மாட்டேங்குது, கதாநாயகி கிடைச்சிட்டாடாப்பா, அது வரைக்கும் போதும். ஆனா கதை தான் வேணும் எனக்கு. சார் நீங்க கவலைப்படாதீங்க, உங்களுக்கு தேவை கதை. கதை தானே? இந்த ஊர்ல நிறைய பேர் கதை எழுதுறாங்க, நம்ம அவங்க கிட்ட இருந்தே ஒரு சூப்பரான கதையை வாங்கிடலாம். என்ன சொல்றீங்க? சே அந்த கதை நமக்கு செட் ஆகுது. ஐயோ. அவனுங்க இதோ இந்த மூர்த்தி தான் இருக்கிறாரு, அவரு கடந்து பேசுற நம்ம கதரை விட்டு தான் சொல்றாரு. அந்த கதையில நமக்கு செட் ஆகாது. சரியா? நம்ம கதையில வேறமா ஆப்பிரிக்கா லெவலு, அண்டார்டிகா லெவலில் தெரியணும். சரியா? அப்புறம் பார்க்குறவங்களுக்கு சந்தோஷமாகவும் இருக்கணும், நடிக்கிறவங்களுக்கும் சந்தோஷமா இருக்கணும். அப்படியே கதை நான் பார்த்துட்டு இருக்கேன், அதை நான் பார்த்துக்கிறேன் விடு. சரி சார் ஆமா நான் கதாநாயகி நடிக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும்? ரொம்ப வலியாத. இப்பதான் உனக்கு ஒரு டைரக்டர் ஒரு நல்ல டைலாக கொடுத்துருக்காரு. உன் பேரை தான் மாற்றணும். என்னது பேரை மாத்தணுமா? சார் அருக்காணிங்கிற பேர் எவ்வளவு நல்லா இருக்கு, அதையே மாத்த சொல்றீங்க? அட பைத்தியாரு, அருக்காணிங்க பேர் நல்லா தான் இருக்குது, அது காமெடி தான் செட் ஆகும், கதாநாயகி எப்படி செட் ஆகும். அதனால இன்னையிலிருந்து உன் பேரு அருக்காணி இல்ல, ஆயிஷா. என்னது ஆயிஷாவா? சரி சரி, இந்த பேரு கூட நல்லா தான் இருக்கு, நான் வெச்சுக்கிறேன். சரி, இன்னொரு முக்கியமான விஷயம், நாளையிலிருந்து உன் தாலிய வீட்லயே கழட்டி வச்சிடுற. ஐயோ என் தாலியை கழட்டுறதா? ரொம்ப சீன் போடாத. அதுக்கப்புறம் உன் புருஷனை தள்ளி வச்சிடுற. சரியா? சார் என்ன சார் இதெல்லாம் நான் ஏன் பண்ணணும்? நான் எதுக்கு என் புருஷனை தள்ளி வைக்கணும்? கிறுக்கி, தமிழ் சினிமாவில் பெரிய ஹீரோயினி ஆகும்னா இதை சின்ன சின்ன விஷயம் பண்ணித்தான் ஆகணும். கோடி கோடியே சம்பாதிக்கணும்ல, என்ன சம்பாதிக்க வேணுமா வேண்டாமா? ஐயோ ஆமா சார், நான் உங்களை வெச்சு நிறைய சம்பாதிச்சு நிறைய காடு வீரெல்லாம் வாங்கணும் சார். சட்டை பிச்சரா அதான் இது. அப்புறம் அப்படின்னா இன்னைக்கு உன் புருஷனை வீட்டுக்கு வெளியே போய் படுக்க வச்சிடுற. சரியா? இன்னும் ஒரே மாசத்துல உன்னை ஹீரோயினி ஆக்கி கோடி கோடியே சம்பாதிக்க வைக்கிறது என் பொறுப்பு. சரியா? சரிங்க சார், தாலியாவது மயிராவது தூக்கி எரிஞ்சிடுறேன். அவன் கிடக்கிற விளக்கண்ண. அதானே. ஆமா சார், என்ன சார் ஆடுறீங்க? சொல்லுங்க நீங்க. ரொம்ப நன்றிங்க சார். ஆமா நான் போயிட்டு வரேன்.
இரு இரு சரி தமிழ்லயே எனக்கு பிடிக்காத வார்த்தை நன்றி. அதையும் இந்த மாதிரி சொல்றது எனக்கு சுத்தமா பிடிக்காது. வேற எப்படி சொல்றது? பெரிய பெரிய கதாநாயகிகளா இப்படி என்னன்னு சொல்லுவாங்க. வேற எப்படி சொல்லுவாங்க? இதுக்கு முன்னாடி பெரிய பெரிய கதாநாயகிலாம் அப்படியே டீப்பா ஹக் பண்ணி நன்றி சொல்றத வழக்கமே. ஏன் நீ அந்த மாதிரி பண்ணுவாப்போ? உங்களை டைட்டா கட்டி பிடிச்சு நன்றி சொல்லணுமா? செருப்பு எனக்கு. சரி வாங்க. ஐயோ சார் இடிக்குது. உங்க தொப்பை இடிக்குது சார். சார் போதுமா சார்? போதும் போதும். ஆமா ஷூட்டிங் எப்ப ஆரம்பிப்பீங்க? ஷூட்டிங்கா அப்படின்னா ஷூட்டிங்கா? ஆமா. இன்னும் ஒரு வாரத்துக்கு ஊட்டியில ரூம் போட்டு நம்ம கொஞ்சம் கதையெல்லாம் டிஸ்கஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் தான் ஷூட்டிங்க. சரியா? ஓகே சார் வாங்க போலாம். ஓகே போலாம். பஞ்சு முட்டாய் சீல கட்டி பட்டு வண்ண லவுக்க போட்டு அடி பஞ்சு முட்டாய் சீல கட்டி பட்டு வண்ண லவுக்க போட்டு கஞ்சி கொண்டு போறவளே நெஞ்சுக்குள்ள நீ வாரியா? பூவு மல்லு வேட்டி தொடதேரிய ஏத்தி கட்டி வம்பு பண்ண வார ஒரே வழுவிடுங்க நேரமாச்சு. அப்படி போடு. ஏழா புத்திக்குள்ள சுத்துதுக்கு இருக்கு உன் இடுப்பு கொசுவத்துல சூட்சுமம் இருக்கு. நீ நெளிஞ்சு போகையில நெஞ்சில சுழுக்கு. என் கூட வந்து குச்சுக்குள்ள ஒட்டிக்க மாமா. கூதலுக்கு சூடு கொஞ்சம் ஏத்திக்க மாமா. உன் கண்ணு ரெண்டு லவ்வா பழம் காய்ச்சிருக்கு கொய்யா பழம் மூடி வைக்காத திங்காம வீணடிக்காத. புள்ள இருக்க போகையில பொள்ளவரம் கேட்க வந்தேன் தள்ளி நிற்காத மனச தெள்ளி வைக்காத. அடியே பஞ்சு முட்டாய் சீல கட்டி பத்து வண்ண லவுக்க போட்டு கஞ்சி கொண்டு போறவள நெஞ்சுக்குள்ள நீ வாரியா உள்ள? அம்மாடி யப்பா அடி ஆத்தே. ஓராஞ்சாரம் பார்த்து ஒதுங்கணும் பதமா பின்ன ஓட தண்ணிக்குள்ள முங்கி குளிக்கணும் சுகமா மெல்ல லாவகமா ஓ முதுக தேய்க்கணும் எதமா. பொழுதுக்கு மேல நீ கம்மங்காட்டு மூலையில கள்ளன போல நான் ஒத்தையில தான் வருவேன் ஒன்னன போல. அடிமந்த காட்டு ஓரத்துல மத்தியான நேரத்துல காத்திருக்கட்டா தினமும் காத்திருக்கட்டா. வெள்ள சோள சோறு வச்சு காண பூவையல் அரைச்சி ஊட்டி விடட்டா உனக்கு ஊட்டி விடட்டா. பஞ்சு முட்டாய் சீல
பட்டு வண்ண லவக்க போட்டு கஞ்சி கொண்டு போறவள நெஞ்சுக்குள்ள நீ வாரியா